ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்றைய விசேஷங்கள் 28/7/2024 ஆடி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:27 வரை அஷ்டமி, அதன் பிறகு நவமி, மாலை 4 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி. யோகம் சித்த யோகம். இன்று தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதால் பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். சனியால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பைரவர் வழிபாடு, பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம், மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். மேஷராசி. இதில் 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். இதில் பாதம்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. பாதம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள், அதாவது 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை 4ஆல் வகுத்து 6 மணி நேரம், முதல் 6 மணி நேரம், நடுவில் 6 மணி நேரம், அப்புறம் 6 மணி நேரம், இரவு 6 மணி நேரம், அப்படி 6 மணி நேரமாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 மணி நேரம் கொண்டது ஒரு பாதம்னு சொல்கிறோம். அது ஜாதகம் போடும்போது எங்களுக்கு உண்டான கணக்கு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா கிருத்திகை முதல் பாதம் மேஷத்துலேயும், 2, 3, 4 பாதங்கள் ரிஷபத்துலேயும் வரும். இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பின்ன நட்சத்திரம், அதாவது பிரிக்கப்பட்ட, அதாவது உடைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஷராசிக்கு இன்று பலன் பார்த்திங்கனாக்கா, அவருடைய ராசியிலேயே சந்திரன் வந்துட்டார். முதல் கண்டிஷன் என்னன்னா, ஜென்ம ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தினுடைய அந்த கிரகம் தரக்கூடிய பலன்கள் குறைஞ்சி போகும். அப்படி பார்த்திங்கனாக்கா, சந்திரன் ஜென்ம ராசியிலே இருக்கும்போது அவருடைய மனோ வேகம் குறைஞ்சி போகும், சிந்தனை செய்யக்கூடிய அந்த வேகம் கொஞ்சம் குறையும். அதனால் முக்கியமான முடிவு எதுவும் ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா அது சரியான முடிவாக இருக்காது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போஜன சுகம், சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி இரவு பயணங்களில் மிக 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 பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா ராத்திரி பயணம் போகும்போது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எதில் போனீங்கன்னாலும் திருட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலர் புது முயற்சிகளை ஏதாவது எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட முயற்சிகள் எதையும் இப்போ எடுக்கக்கூடாது. பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும் இதிலே தான் வரும். இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொலைந்த பொருள் ஒன்று நீங்கள் எப்போது தொலைச்சிருப்பீங்க, அது கிடைக்காமல் இருக்கும். இன்றைக்கி எதோ எடுக்கும் போகும்போது அந்த பொருள் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நாளாக இருக்குது. எல்லா காரியங்களையும், எந்த வேலையை எடுத்திங்கனாலும் சாதனைகள் படைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க நல்ல பல திறமையோடு நீங்கள் வேலை செய்வாங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நற்பலன்களாக 65% சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள், சந்திரன் அந்த ராசியில் பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சம்னு சொல்லுவோம். அது 120% பலத்தோட சந்திர பகவான் அங்கே இருப்பார். அதனாலே என்ன தெரியல, சந்திரன் மாதுர்காரகன், அம்மாவுக்கு அதிபதி. அதனால் தாய்ப்பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார். அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அப்படி தாய்ப்பாசம் மிக்க இவங்களுக்கு சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீண் விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் அதிகமாக இன்றைக்கி செலவு செய்ய வேண்டாம். செலவினங்களை குறைக்க வேண்டிய முக்கியமான நாள். கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகளை சந்தித்து பேசி தன்னுடைய திறமையை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதனால் ஒரு நல்ல பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய முக்கியமான நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் சேரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளும், மகப்பேறு இல்லாதவங்களுக்கு மகப்பேறு பற்றிய நல்ல செய்திகளும் இன்றைக்கி சேரப்போகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி தன வரவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப நம்பர் 1 இருக்குது. பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய ஐடியாஸ், இவங்களுடைய
கற்பனையில் வரக்கூடிய அந்த திறமை வந்து அவ்வளோ அபரிமிதமான நல்ல பலன்களை உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமே. ஏதாவது ஒன்று பார்க்கணும், ஒரு இடம் வந்து புதுசாக மாற்றணும், இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அந்த இடத்த மாற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து இவங்க தைரியமாக செய்யலாம். எல்லா முயற்சிகளையும் இவங்களுக்கு கைகூடும். ஆக மொத்தம் இவர்களுக்கு இன்றைய பலன்களாக நற்பலன்களாக சொல்லக்கூடிய சதவீதம் 70% நற்பலன்களை சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பயனுள்ள இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, வெளியூர்லேருந்து உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து சேருவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க, அவங்களோட சினிமா ட்ராமான்னு போகக்கூடிய. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 3, 4 பாதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்கும் சார். இடம் மாற்றம், வீடு மாற்றம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நல்ல மாற்றங்களாக அமையும். அதே சமயம் பயண அனுகூலங்கள் உண்டு. பயணம் வந்து போகும்போது அதனால் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள், நல்ல திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இதே இதில் வந்து திருவாதிரை நட்சத்திரம், நடராஜருடைய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரங்கள் கொஞ்சம் கோபக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து வீண் அலைச்சல், தேவையில்லாத மனக்கலக்கங்கள் இன்றைக்கி ஏற்படலாம். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றியை மட்டும் கொடுக்க போகிறது. அதிக பணலாபம், செய்தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பெரிய பெரிய ட்ரேடிங் வாங்க, இந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான நல்ல பண வரவு இன்றைக்கி இருக்க போகிறது. அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களாக 60% நிச்சயமாக சொல்ல முடியும். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு, அதாவது சொல், அதுக்கு தனி மதிப்பு இன்றைக்கி ஏற்படும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், உங்களுடைய குடும்பத்தாராகட்டும் அடிபணிந்து அதாவது அந்த ஒரு ஐடியாஸ் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குமே, அப்படியே ஒரு அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து வியாபாரத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி முற்படும்போது அதுக்கு பண முடை ஏற்படும். சிலருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடனுக்கான பணமுடை ஏற்படும். அந்த மாதிரியான பணமுடையை வந்து இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஒரு சிலருக்கு வந்து நற்செய்திகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் அதிலே இருக்குது. பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கி அவங்களுக்கு ஜாஸ்தியாகிடும். எப்படின்னா, எப்படியாவது நிறைய சம்பாதிக்கணும், பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வீண் கோபம் இன்றைக்கி வந்து அவங்களுடைய எல்லா முயற்சிகளையும் ட்ராப் பண்ணும். தேவையில்லாத கோபம் இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்படலாம். ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதமும் கடகராசிலே இருக்குது. அவங்க நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து ரொம்ப அமோகமான பலன்கள் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. நல்ல நட்பு ஒன்று புதுசாக கிடைக்க போகிறது. நல்ல நண்பர்கள் மூலயமா இவங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. அதனால் இவங்க வாழ்க்கை தரமே மாறப்போகிறது. ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். சிம்மராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன். அந்த 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு நமக்குள்ளேயே காலையில் எழுந்திரிக்கும் போதே இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அந்த வியாதி இருக்குமோ, யூடியூப்பில் வந்து அரைகுறையாக எத்தனையோ சொல்கிறாங்க, அதில் தான் இது பற்றி சொன்னாங்களே, அதுமாதிரி தேவையில்லாத ஒரு பயம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குது, குடும்ப சனின்னு சொல்லுவோம். அதனால் குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய பேச்சால் கலகங்கள் ஏற்படலாம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் முழுமை பெற்ற நட்சத்திரம் இது. 4 பாதமும் அதிலே தான் வருது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாவது ஒன்று பேசுனீங்க, அதான் சொன்ன பாருங்கள், குடும்ப சனி அல்லது கண்டக சனின்னு சொல்லக்கூடியதுனால தேவையற்ற விவாதங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. தேவையில்லாத ஒரு சச்சரவுலாம் மாட்டலாம். அதே மாதிரி சமயம் காரிய தடைகள் ஏற்படலாம். அடுத்ததாக வந்து பூர நட்சத்திரம் 4 பாதமும் அதிலே இருக்குது. இவங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணாலையும், ஆணாக இருந்தால் பெண்ணாலையும் பிரச்சனைகள் அலுவலகம் மற்றும் வீடுகளில் ஏற்படலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு சில காரணங்களால் வெளியில் சுற்றி வருவாங்க. வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லை புது இடம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று இல்லை, இவங்க மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு என்ன ஆகும்னா சாப்பாடு லேட் ஆகிடும். கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகும். இந்த
நண்பர்களுக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது உத்திர நட்சத்திரம் முதல் பாதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு விருந்து உபசரிப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு உபசரணைகள், உறவினரோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய அலுவலக சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கைகூடும். நல்ல விதத்தில் இது இவங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 60% நல்ல பலன்களை நிச்சயமாக நம்ம சொல்லலாம். கன்னிராசிக்காரர்கள் அடுத்தவருக்கு உதவுவதில் வல்லவர்கள். தனக்குன்னு ஒன்று எதுவுமே வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா முதல்ல செய்யக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள் தான். நிறைய நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு டாக்டர், ப்ரொஃபஸர்ஸு, ஹெட்மாஸ்டர்ஸு, நல்ல ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த கன்னிராசியில் இருக்கவங்க தான். கன்னிராசி பார்த்திங்கன்னா சரஸ்வதி கடாட்சம் இருந்த ராசி. அதனால தான் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறவங்க மேலும் 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 நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 8ல் மறைஞ்சதுனால சந்திராசிரம நாள். பொதுவாகவே சந்திராசிரமம்னு எதுவும் பெரிய பேய் பிசாசை பார்த்த மாதிரி பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அவரவர்களுடைய சொந்த வேலைகளை நிதானமாக பார்த்துட்டு இருந்தாலே சந்திராசிரமம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதுலேயுமே இவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக பேச போகிறவங்க. அதனால் அவங்களுக்கு சந்திராசிரமத்தால் எந்த தொல்லையும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இவருடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கட்டாயம் கிடைக்கும். அவங்கள சந்தித்து இவர்களுடைய திறமையை சொல்லும்போது நல்ல பல வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் இன்றைக்கி எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஒரு சாதனை, ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அதுக்குன்னு உண்டான பரிசுக்கு உண்டான அவார்ட்ஸுக்கு உண்டான எல்லா ஒரு சாதனைகளும் இன்றைக்கி இவங்க செய்வாங்க. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்ல சுப செய்திகள் சேரப்போகிறது. அது திருமணம் சம்மந்தமாக இருக்கலாம், மகப்பேறு சம்மந்தமாக இருக்கலாம், செய்தொழில் வியாபாரத்துக்கு முதலீடுக்கான தொகை வங்கி கணக்கிலேருந்து வரத்துக்கு உண்டான வழிவகைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான நல்ல சுப செய்திகள் சேரும். இவர்களுக்கு அபரிமிதமான தன லாபம் இன்றைக்கி உண்டு. செய்தொழில் வியாபாரத்தில் புது புது உத்திகளை கடைபிடித்து இவங்க நல்ல லாபத்தை இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. அடுத்தது சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம். இவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மனம் காலையில் ஏஞ்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹாப்பியாக ஒரு கிடகடன் போகிறது, ஒரு வேலையை செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க. இசையில் ஆர்வம் அதிகமாகும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறையில் ரொம்ப வல்லவர்கள். அவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரியான இவர்களுக்கு இன்றைக்கி இசையில் ஆர்வம் அதிகமாகி அதுக்குண்டான போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். துளாராசிக்காரர்கள் ரொம்ப அருமையான உழைப்பாளிகள்னு சொல்லலாம். உழைக்கிறதுக்கு அஞ்சாதவர்கள். இவர்களுடைய இந்த ராசியில் தான் சனி பகவான் 120% பலத்தோட உச்சம் பெறுகிறார். அதனால் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்கள் சனி பகவான் அதிகமாக சோதிப்பதில்லை. ஏன் அப்படின்னா மகரம், கும்பம் அவருடைய சொந்த வீடு. ரிஷபமும் துலாமும் சுக்கிரனோட, அதாவது சனி பகவானுடைய நட்பு வீடு. அதனால் அங்கே உச்சம் பெறுற வீடுங்கிறதுனால சனி பகவான் துளாராசிக்கு எந்த விதமான கெடுதலும் தரமாட்டார். ஆனால் இவர்களுக்கு இன்றைக்கி 7ல் சந்திரன், 7ஆம் இடத்துல இருந்த சந்திரன் சாப்பாடு, தூக்கம் எல்லாமே நல்லா இருக்குது. அதே சமயம் தன லாபம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கவங்க, அதாவது தொழில் ரீதியான பாகஸ்தர்களை சேர்ந்து பண்ணுற தொழில்கள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பான நல்ல பலன்களை இவங்களுக்கு தரப்போகிறது. சித்திரை 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விருந்து உபசரிப்பு இந்த மாதிரியான ஒரு கேளிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இன்றைக்கி இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 4 பாதமும் 1, 2, 3, 4 பாதமும் துளாராசியில் தான் வருது. இது ராகுவோட நட்சத்திரம். இவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள். எல்லாமே துணிச்சலாக பேசுவாங்க, துருத்துடன் செய்வாங்க. ஆனால் நேர்மையானவர்கள். இவங்க கோவப்பட்டாங்கன்னா அந்த கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும். இவங்களுக்கு இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கனம். அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. நிறைய செலவு, அதாவது ஓவராக செலவாயிடுச்சுன்னா பணம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெளியூர் பயணம் நல்ல அதிகமான நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது. இவங்க எதை நினச்சி பிரயாணம் போனாங்களோ அது ரொம்ப சுலபமாக நடக்க போகிறது.
ஆக மொத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 60% நல்ல பலன்களை சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தேள். ஒரு கால் யாரோ ஒரு ஒன்று 2 பேர் வந்து இது மாதிரி இருந்துருக்காங்க. அதனால் மொத்த விருச்சிக ராசிக்காரர்களும் கடுகடுன்னு பேசக்கூடியவர்களும் சொல்ல முடியாது. அது சிம்பிள் வந்து தேள் அவ்வளோதானே தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் முன்கோவக்காரர்கள் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நியாயமான கோபமாக இருக்கும். அவங்களுடைய மூமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து சந்திரன். இந்த சந்திரன் வந்து நீசமாக போகிறார். அதனுடைய அந்த ராசியினுடைய ஓனர் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் நண்பர்கள் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருணம், ரோகம், சத்துரு எல்லாமே காணாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்றைக்கி சரியாயிடும். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து விசாகம் 4ஆம் பாதத்துக்கு உள்ள நண்பர்கள் வந்து பெரியோர் ஆசையே பெறுவாங்க. அதாவது இன்றைக்கி பர்த்டேவாக இருக்கலாம், டேட்டாக இருக்கலாம். அப்போ அவங்க வந்து பெரியோர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், கோவில்களுக்கு போகிறது, அபிஷேக ஆராதனை செய்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக லைனில் இவங்க இன்றைக்கி சிறந்து விளங்குவாங்க. அடுத்தது அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் சேர்ந்தது. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ரொம்ப அருமையான நல்ல செய்திகளாக வந்து சேரப்போகுது. சார் வந்து ஒரு ஃபாரின் போகிறதுக்காக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நல்ல நேரம். ரொம்ப இவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த அனுஷ நட்சத்திரம் இன்றைக்கி வந்து சாதிக்க போகிற நட்சத்திரம். பிறர் உதவியை கேட்டு போவாங்க இன்றைக்கி. ஆனால் அவங்க செய்யலைன்னா ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்தவங்களுடைய உதவியை நீ கேட்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க வர நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. அரசாங்க அனுகூலம் உண்டு. இந்த டேக்ஸ் கட்டுறது, டேக்ஸில் இது அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான விவரங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80% நல்ல பலன்களை சொல்லலாம். தனுசு ராசியில் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து 7ஆம் சனி முடிஞ்சிருக்கு. மூச்சு விடுறாங்க. நல்ல தொழில் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சுய தொழில் செய்யணும், சொந்தமாக தொழில் செஞ்சு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்ற கனவில் இருக்கவங்களுக்கு இது அருமையான நல்ல நேரம். ஆனால் அவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் மறையும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை வந்து வளர்த்து விட்டுருவார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போ என்ன ஆகும்? ருணம் கடன், ரோகம் வியாதி, சத்துரு எது, இந்த 3 விஷயங்களையுமே குரு பகவானால் வளர்க்கப்படும். அதனால் இப்போது இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எந்த விதமான புது முயற்சிகள் எடுக்கிறது தவிர்க்கணும். பழைய வேலை விடாமல் புத்திசாலித்தனமாக அதிலே இருக்க பார்க்கணும். புது வேலை அமையிறது கஷ்டம். அதனால் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் இன்றைக்கி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 5இல் இருந்தால் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து உட்கார்றதுனால சகோதர சகோதரி வகையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்களை சொல்லலாம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 4 பாதமும் முழுசாக இருக்குது, பின்னப்படாமல் இருக்குது. நல்ல உழைக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் இது. அன்றைக்கி நல்ல மனம் குளிர நல்ல வேலை செஞ்சு நல்ல ஒரு உழைப்பாளி அப்படிங்கிற பேர் இன்றைக்கி அவங்க எடுப்பாங்க. ஆனால் என்ன பயணங்கள் போகும்போது உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். திருடர் பயம் இருக்குது, திருடர்கள் ஜாக்கிரதை. போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4 பாதமும் போராட நட்சத்திரம் தனுசிலே இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ அவங்களுக்குள்ளேயே வந்து எந்த வியாதியெல்லாம் இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட அல்லது தலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக அவசியமாக தேவைப்படுது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். இவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரிய சாதனை பண்ணுவாங்க. பாருங்கள், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை கிடைக்க போகிறது. ஆக மொத்தம் 65% நல்ல பலன்களை இவர்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்வாங்க. மகர ராசிக்காரர்கள் வந்து விடாமுயற்சிக்கு பேர் போனவங்க. முயற்சி இது இல்லைன்னா அடுத்தது இது ஃபெயில் ஆச்சுன்னு கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த முயற்சியில் அவங்க
ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 4ல் இருக்கும்பொழுது நீரால் கண்டம், குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், குளிக்கிற தண்ணியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு அந்த மாதிரியான பயம் இன்றைக்கி வரும். எல்லார் இடத்துலையும் ஒரு அவநம்பிக்கை வரும். யாரையும் நம்ப மாட்டாங்க. இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா சொந்த மனைவியை கூட நம்ப மாட்டாங்க. பணம் வந்து பத்திரமாக வச்சுக்கணும், இது காணாமல் போகும், அது காணாமல் போகணும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும். ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான குழப்பங்கள் வரத்தான் செய்யும். அதுமாரி தன நாசம்னு வரும். தன நாசம்னா பணம் வந்து தேவையில்லாத வழியில் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் உற்சாகமாக இருப்பாங்க. நல்லா விருந்தில் கலந்துப்பாங்க. ஹோட்டலுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, பணம் பல வகையிலும் செலவழியும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி கேளிக்கைகளில் ஈடுபடலாங்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோங்கும். இந்த நண்பர்கள் உறவினர்கள்லாம் பார்த்தா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ண வேண்டியதானே. அப்படி உங்களுடைய பணம் செலவாகிறதுக்குண்டான அனைத்து வழிகளும் இன்றைக்கி உண்டு. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் ஏஞ்சதுலேருந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆசை இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. பெரியவர்கள் ஆசைன்றதுனால இவங்களுக்கு வந்து புது புது முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். நல்ல செய்தொழில் வியாபாரத்தில் சாதிப்பாங்க. புதுசாக நல்ல ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போது இவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால ஆரம்பிக்கலாம். ஆக மொத்தம் 70% நல்ல பலன்களை மகர ராசிக்காரர்களை இன்றைக்கி சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து எதுவுமே தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய வெளி தோற்றம் வந்து இவங்க ஒன்றும் தெரிய போகிறது, என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாதுங்க. உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அவர்கள் எதையுமே வெளியே காட்ட மாட்டாங்க. கும்பராசிக்காரர்கள் குன்றிலிட்ட விளக்காக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய திறமை வெளி உலகத்தில் தெரியாது. வெளி உலகத்துக்கு தெரியும் போது தானே அந்த திறமை வந்து காசாவோ பணமாவோ மாறும். அப்படி எனக்கு தேவையில்லை, என் திறமை எனக்கு இருந்தால் போன்ற ஒரு மனோபாவம் கொண்டவர்கள். ஆனால் இவர்களை அணுகி ஏதாவது ஒரு உதவியோ ஒரு ஆலோசனையோ கேட்டோம்னா மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய இவர்களுக்கு இன்றைக்கி வந்து 3ஆம் இடத்துல சந்திரன் 3ல் இருக்கும்போது வஸ்திர லாபம், தன லாபம், புதுசாக நகையெல்லாம் வாங்கிறது, ஜுவல்லரி போய் வாங்கிறது மாதிரி ஷாப்பிங் இன்றைக்கி ரொம்ப அருமையாக நடக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இந்த கும்பராசியில் வருது. இன்றைக்கி சங்கீத ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். பாட்டு பாடுறது இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாடகிகள்னு சொல்லலாம். இது நல்ல அருமையாக குரல் உள்ள இவங்களுக்கு சங்கீத ஆர்வம் அதிகமாக இருக்கும். பயணங்கள் வெற்றி அடையும். ஏதாவது ஒரு டூர் போவாங்க அல்லது அலுவலக சம்மந்தமாக போவாங்க. அவங்களுக்கு அந்த பயணம் நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது. அடுத்தது சதய நட்சத்திரம் 4 பாதமும் பின்னப்படாமல் கும்பராசியிலே இருக்குது. இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. அதனால என்ன தெரியல, இவங்களுக்கு வந்து அதீதமான ஒரு தைரியம், ஒரு குருட்டு தைரியம் கூட சொல்லலாம், எது வந்தாலும் பார்த்துலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமிக்க இவங்க வந்து சிக்கனமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணணும். இவங்க கை காசெல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் திருடர்களால் தொல்லையும் உண்டு. அதனால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இது. அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இந்த ராசியில் வருது. இவர்களுக்கு இன்றைக்கி அதிகாரிகளால் தொல்லை. மேல் அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசுவீங்களாட்டிருக்குது இன்றைக்கி. அதனால் இவன் இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஸ்பாட் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் இன்றைக்கி நடக்கும். அதனால் நான் இந்த ராசி பலனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மேலதிகாரிகள் இருக்க பக்கமே நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. இதை முதலே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதேமாதிரி எந்த ஒரு விதமான விவாதமும் யாரோடும் இன்றைக்கி வேண்டாம். மனைவியில் ஆரம்பித்து பெண்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது சகோதரியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட வேலை செய்கிற பெண்களாக இருக்கலாம், யார்கிட்டையும் இன்றைக்கி வந்து ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதீங்க. அதே மாதிரி எதிரிகள் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பக்கமே போகாதீங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு. ஆக மொத்தம் கும்பராசிக்கு 60% நல்ல பலன்களை, மீனராசி தொட்டிலில் வச்சிருக்கிற மீன் மாதிரி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுகம் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த, ரொம்ப அதிகப்படியான அறிவுள்ளவர்கள்.
அறிவு ஜீவிகள்னு கூட தன்னை சொல்லிப்பாங்க. நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே வந்து குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இதில் மகர ராசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீசமாயிடுறார். நீசம் பெற்ற குரு ஜாதகத்தில் இருந்தால் இவர்களுடைய கையில் வந்து ஆள்காட்டி விரல், இது வந்து குரு விரல். இந்த விரலை வந்து கனக புஷ்பராக மோதிரம் போடுறது அந்த குருவை வந்து மேலும் மேலும் பலப்படுத்தும். குரு இருந்தால்தான் சார் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை, உயர்கல்வி, படிப்பு, நல்ல வேலை, புத்திர பாக்கியம் எல்லாமே வந்து குருவர்களால் தான் நமக்கு கிடைக்கணும். இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 2ஆம் வீட்டில் இருக்க குருவால் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனால் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். பேச்சில் ஒரு நிதானம் தெரியும், அழகாக பேசுவாங்க. நிதானமாக பேசுகிறவங்களே பிடிக்கும் மக்களுக்கு, அதுலேயும் தெளிவாக பேசுவாங்க இன்றைக்கி மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இவங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்ட நண்பர்களுக்கு இன்றைக்கி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தயவு செய்து தலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நல்லா அதுக்கு தகுந்த மருத்துவர்களை பார்த்து மருத்துவம் எடுத்துக்கிறது நல்ல அருமையான பலன்களை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் பின்னமே கிடையாது, பெரியவே பெரியாது. 4 பாதம் இங்கே தான் இருக்குது. இவங்களுக்கு இனி செய்தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்குது சார். நல்ல அருமையான லாபம் உண்டு. உங்களுடைய புது புது ஆலோசனைகள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல கை கொடுக்கக்கூடிய ரொம்ப உன்னதமான நாள்னு சொல்லுவேன். பணம் சேர்ப்பதில் அல்லது பணம் சம்பாதிப்பதில் இவர்கள் வந்து மிகவும் ஆர்வம் காட்டக்கூடிய நாள் இது. ஒரு 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 ரூபா இருந்ததுன்னா 10 ரூபா ஆக்குவாங்க, 10 ரூபா தான் 100 ரூபா ஆக்குவாங்க. அப்படிப்பட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து மிக அருமையான நல்ல பலன்கள் இருக்குது. கடைசியாக வந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 4 பாதமும் வந்து மீனராசிலே இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், ரொம்ப அருமையான நல்ல நாள். தன லாபம் இருக்க போகிறது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, மனக்களிப்புன்னு சொல்லுவாங்க. வேறு மன சந்தோஷத்தோடு இவங்க வந்து இன்றைக்கி கேளிக்கை விருந்துகள் வினோதங்களில் கலந்துக்கக்கூடிய முக்கியமான நாள்னு சொல்லலாம். மீனராசிக்காரர்கள் வந்து படிப்பிலையும் சிறந்தவர்கள். பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸு எல்லாமே, ஜட்ஜஸ் எல்லாமே வந்து மீனராசியில் தான் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பல சதவீதம் வந்து 80% சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.